இந்த மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு படகை ஒரு ஆற்றை கடப்பதற்காக இந்த இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும். அதுக்கு கூலியாக ஒரு தீனார் வாங்குவாங்க. நம்ம தூரம் போய் அதுக்கணும் தங்க காசு ஒரு தீனார் கொடுக்க வேண்டும். இவங்க ஒரு ஹியாலத்தை போய் என்ன செஞ்சிட்டாங்க, படகுல ஏறிட்டு போறாங்க. போகக்கூடிய வழியில இவங்க யாருன்னு அந்த படகுல இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது, எல்லா முஸ்லிம்கள் தான் படகுல இருக்கக்கூடியவங்களுக்கு. அந்த காலத்தில் மாலிக் இப்னு தீனார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் யாருன்னு தெரியாது. இவங்க வந்து என்ன செய்றாங்க, படகுல ஏறுறாங்க. படகு போகுது, கொஞ்சம் நடுக்க கிட்டத்தட்ட சென்டருக்கு வந்தாச்சு. ஆற்றுல வந்ததும் அவர் படகோட்டி என்ன செய்றாரு, எல்லாரும் காசு தாங்க காசு தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எல்லாரும் கேட்டவுடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு தீனார் கொடுத்தாங்க. இவங்க பார்த்தாங்க, இவங்க நினச்சாங்க நான் ஃப்ரீன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஃப்ரீயாக அவங்களை தூக்கிட்டு போகணுமா, அப்போ என்னுடைய நிலை என்ன, காசு குடியா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட காசு இல்லை. காசு இல்லைன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார்கிட்ட கடனை வாங்கிதான். அவங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க, என்ன தாங்க நான் பின்னால் தர்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தரும் கொடுக்கல, தெரியலையே, தெரியாதவருக்கு கொடுக்க மாட்டாங்க. கடைசி சொல்லிட்டான், இப்படி இல்லைன்னா நான் ஆற்றுல தூக்கி போட்டுரும் பார்த்துக்குங்க அப்படிங்கிறான். கடைசியில் வேற வழி இல்லை. அவனு பார்த்தான், கோவம் வந்துருச்சு அவனுக்கு. ஆற்றுல பிடிச்சி தள்ளி விடுறான், தூக்கிட்டான். தூக்கி அப்படி வீசும் பொழுது பல லட்சக்கணக்கான பொடி பொடி மீன்கள் தங்களுடைய வாய்களிலே ஒவ்வொரு தங்க காசை வைத்துக் கொண்டு அந்த படகை சுற்றி நின்றது. அந்த தங்க காசுகளை கொண்டு வந்து இப்படி இப்படிங்குது, மேலே தள்ளி இப்படி வருது. நீ என்ன எடுத்துக்கங்க. அவன் பார்த்த மக்கள்லாம் பார்த்து திகைச்சு போயிட்டாங்க, யார் இவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவங்க மாலிக் இப்னு தீனார் என்று தெரிந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நடந்துக்கிட்ட இந்த முறை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் என்பதற்கான வரலாறு சான்றுகள்.